friends, welcome to Ramas Vlog. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எங்களோட ஃபுல் டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வடை செய்கிறேன். ஸோ தீபாவளி அன்றைக்கி நான் வடை செய்யலை. ஏன்னா நம்ம மட்டன் குழம்பு செய்யறதுனால நான் வடை செய்யலை. ஸோ அதனால் அதுக்கு அடுத்து 2 நாள் கழித்து ஓகே வடை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே உளுந்த வடை தான் செய்கிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு சட்னி, கொஞ்சோண்டு தேங்காய், பொட்டுக்கடல, அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு நல்ல கெட்டி சட்னி மாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் இது மட்டுமே தான். ஸோ எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒரு 4 வடை சாப்பிட்டாலே உங்களுக்கு நல்லா ஃபுல்லாகிடும். அப்படி இல்லாட்டி வேணும் எக்ஸ்ட்ரா ஒரு தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வடைக்கு ஏற்ற மாதிரி நான் வடையும் ஆட்டி எடுத்துட்டேன். நல்ல கெட்டியாக நம்ம அடைச்சி எடுத்துக்கணும். இதில் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, அப்புறம் சின்ன வெங்காயம் சூப்பராக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி போட்டிருக்கேன். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பார்த்திங்கன்னா பச்சை மிளகா சேர்க்கலாம். இதில் உப்பு கடைசியாக தான் சேர்க்கணும். ஆட்டும் போது சேர்த்திங்கன்னா உங்களுக்கு மாவு ரொம்ப லூஸாக வந்துடும். அப்போ உங்களுக்கு வடைக்கு நிறைய ஆயில் குடிக்க ஆரம்பிக்கிறோம். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது ரொம்ப ஆயிலியாக இருக்கக்கூடாது. அதனால் மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். ஸோ எங்கள் அத்தைலாம் பார்த்திங்கன்னா இதை விட நல்லாவே கெட்டியாக அரைச்சிப்பாங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் மாவு லூஸாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கெட்டியாக இருக்கும். ஸோ வடை செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா கையை தண்ணியில் நனைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பந்து மாதிரி எடுத்து நடுவில் ஒரு சின்ன ஹோல் போட்டு நீங்கள் அப்படியே ஆயிலில் நீங்கள் ட்ராப் பண்ணிங்களா சூப்பராக விலகும். நான் நிறைய சேனல்ஸில் யூடியூப்பில் பார்க்குறேன், வடை செய்ய ஈஸியான டெக்னிக்லாம் சொல்கிறாங்க. ஏன் அந்த மாதிரியெல்லாம் டெக்னிக் இருக்குதுன்னு தெரியல. இதுலேயே உங்களுக்கு கையிலேயே சூப்பராக போட்டுடலாம். இந்த சல்லடையில் போடுறாங்க, அப்புறம் இலையிலலாம் தட்டி போடுறாங்க, அப்புறம் பிளாஸ்டிக் கவரில் தட்டி போடுறாங்க. ஸோ அதெல்லாம் தேவையே கிடையாது. நம்ம கையில் நல்லா தண்ணியை நனைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மாவை எடுத்து நல்ல ஒரு ஹோல் போட்டு நீங்கள் போட்டாங்களே உங்களுக்கு சூப்பராக வடை வந்துடும். ஸோ பாருங்கள், நல்லா சூப்பராக 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்னும் நல்ல கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் டபுள் ஃப்ரை கூட பண்ணலாம். அது இந்த மாதிரி இந்த அளவுக்கு எடுக்கக்கூடாது. கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்கும்போது ஃப்ரை பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுட்டு மறுபடியும் நல்ல ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு திரும்ப அதே ஃப்ரை பண்ணதே திரும்ப போட்டு ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இதே போல் நான் எல்லா வடையும் போட்டு எடுத்துக்க போகிறேன். இந்த உளுந்த வடை பார்த்திங்கன்னா கிரைண்டரில் ஆட்டும் போது தான் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். மிக்சியில் உளுந்த வடை நல்லாவே வராது. ஸோ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. உள்ளேயும் பார்த்திங்கன்னா அப்படியே பஞ்சு போல் இருக்கும். கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெலாம் ட்ரை பண்ணுங்கள். இதில் அப்படியே நீங்கள் நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது. சாம்பார் வடை, தயிர் வடை, ஸோ இதெல்லாமே கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சப்பறம் ஓகே வடை மட்டும் சாப்பிட்டதுனால சரி ஓகே ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்கோ பார் சாக்கோ கிடையாது, இது ஓரியோ மேலே போட்டிருக்கிறது ஓரியோ பார் எடுத்துக்கிட்டேன். அதை என் பொண்ணும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் என் கூட வெயிட் பண்ணிட்டு இருந்தா. No, Yami, no. Coming. Avi, no, Yagavi, chupo. கொடுக்கல, கொஞ்சம் தான் கொடுத்தேன். இந்த வீடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கண்டிஷன்லாம் இருக்குது. இது முக்கிய காரணம் யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த இவ தான். இவ மட்டும்தான் என் வீடை எப்பயுமே இந்த மாதிரி தான் செய்வாள். எல்லா பொருட்கள் கையில் என்னென்ன பொருள்லாம் எட்டுதோ அதெல்லாமே எடுத்துரும். மோஸ்ட்லி அவங்க அக்காவோட பென்சில், நோட் புக்கு, ஸ்டோரி புக்கு, அவள் விளையாட வச்சிருக்கிற ஜாமான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி தான் செய்வாள்.
ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம வந்து லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா, அதுவும் பார்த்தீங்கன்னா சிம்பிளா தான் ஃபிஷ் ஃப்ரை வித் ரசம் சாதம் தான் செய்ய போறேன். ஸோ வஞ்சரம் ஃபிஷ் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தது. ஸோ இத தான் வந்து ஃப்ரை பண்ண போறேன். ஸோ அது நல்லா வந்து ஒரு 2 தடவ வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. மிளகாய் தூள் வந்து இது வந்து மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏத்த மாரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து காஷ்மீரி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா வந்து கலர் குடுக்குறதுக்காக. மல்லித்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. லெமன் பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 லெமன் வந்து நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பைண்டிங்க்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸ் பண்ணதை அப்படி ஆஸ் யூசுவல் நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷில் வந்து 2 பக்கமும் நல்லா தடவி விட்டுக்கோங்க. இது ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் நல்லா ஊறினாலே உங்களுக்கு அந்த உப்பு காரம்லாம் நல்லா வந்து பிடிச்சிக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா சாதம், ரைஸ் எல்லாம் வச்சுட்டேன். இப்போ வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துருக்கேன். இதை வந்து கொஞ்சம் ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் பண்ண போகிறேன். நான் வந்து எப்போயுமே ஃபிஷ் வந்து டீப் ஃப்ரை வந்து செய்ய மாட்டேன். ஸோ இந்த நல்லா வந்து ஆயில் சூடான பிறகு இப்போ வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம வந்து ஃபிஷ்ஷை எடுத்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 2 பக்கம் நல்லா ரோஸ்ட் பண்ணப்போ நம்ம வந்து டர்ன் பண்ணிக்கலாம். ஃப்ரை செய்யும்போது பார்த்தீங்கன்னா, மீன் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷாக இருக்கணும். அதே போல் வந்து இந்த உப்பு, காரம், புளிப்பெல்லாம் நம்ம கரெக்டாக சேர்த்துட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா, இந்த ஸ்டைலில் ரொம்ப சிம்பிளான மசாலா யூஸ் பண்ணி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவினிங் வாக்கில் நான் வந்து கடைக்கு போனேன். ஸோ ஒரு இந்தியன் ஸ்டோர் போனோம். கொஞ்சம் வந்து இந்த தேங்காய், அப்புறம் வந்து காய்கறிகள்லாம் இல்லை. ஸோ ஓகே இந்தியன் ஸ்டோரில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்த்துட்டு வரலாம் தான் நாங்கள் 2 பேர் போகிறோம். ஸோ நாங்கள் இந்தியா ஸ்டோருக்கு ரீச் ஆகிட்டோம். நான் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வாங்கினேன். இங்கே வெங்காயமும் ரொம்ப வந்து நல்லா இல்லை. ஏன்னா மழை காலம் அப்படின்றதுனால வெங்காயமும் ரொம்ப சின்னதாக இருக்குது. மோஸ்ட்லி வந்து அழுகுன மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் பார்த்து தேடினேன். காய்கறிகளும் பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து நல்லா இல்லை. இது வந்து சாட்டர்டே வீக் எண்டில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து வெஜிடபிள்ஸ் வச்சுருப்பாங்க. நம்ம இந்த வீக் டேஸ் போனோம் அப்படின்னா காய்கறிகள் வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது. இந்த கீரையும் அந்த மாதிரி கீரையும் இருக்காது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா வீக் டேஸில் தான் போனேன். ஸோ மோஸ்ட்லி எந்த காயுமே நல்லா இல்லை. வெண்டைக்காய்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப முத்தின காயை வச்சுருந்தாங்க. சரி ஓகே முட்டைக்கோஸ் வாங்கலான்னு வாங்கினேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு வந்து நல்லா இருந்தது. ஸோ அதுவும் வாங்கினேன். சக்கரவள்ளி கிழங்கு ஸோ நாங்கள் காய்கறிகள்லாம் வாங்கிட்டு திரும்ப வந்து வீட்டுக்கு வந்துட்டுருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் நம்ம வந்து மாஸ்க் கண்டிப்பாக போட்டே ஆகணும். என் வீட்டிலேருந்து ஒரு வீட்டை விட்டு இறங்கி கீழே வந்தாலே கண்டிப்பாக மாஸ்க் போட்டே ஆகணும். ஸோ நாங்கள் வந்து கடைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு நான் வந்து திரும்ப வந்து க்ளீனிங் ஒர்க்லாம் ஆரம்பிச்சிட்டேன். இந்த க்ளீனிங் வந்து கடைக்கு போகிறதுக்கு முன்னாடியே நான் முடிச்சாச்சு. ஸோ நான் வந்து இப்போ வந்து காட்டுறேன். ஸோ நார்மலி கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நான் வெறும் நார்மல் வாட்டர் வச்சு தான் க்ளீன் பண்ணுவேன். வீக்லி ஒன்ஸ் வந்து நாம் வந்து சிஃப் இல்லைனா வந்து கிச்சன் கிளீனர் யூஸ் பண்ணி நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ வந்து டெய்லியுமே கிச்சன் கிளீனர் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. நம்ம நார்மல் வாட்டர்லேயே வந்து தொடச்சி எடுத்துக்கலாம். வீக்லி ஒன்ஸ் மட்டும் அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருக்கும். அப்போது வந்து நம்ம இந்த கிச்சன் கிளீனரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். நான் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னா,
இந்த பஃப்டு ரைஸ் வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த காரப்பொரி இதெல்லாம் செய்கிறதுக்கு தான் பஃப்டு ரைஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த பிராண்டோட பஃப்டு ரைஸ் வந்து நல்லாயிருக்கும். இந்த பொரி வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து பாஸ்தா ஏன்னா வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என் பொண்ணு கொடுத்து அனுப்புறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டுக்கடல, இந்த சீரகம், சோம்பு, வெந்தயம் இதெல்லாம் வந்து தேவைப்படும். அடிக்கடி தீர்ந்து போகிற ஐட்டம். ஸோ அதெல்லாம் வாங்கியிருக்கேன். ಇಲ್ಲಿ ಏನು ಕಲಿತೀಯ? உருமும். ஸோ என் பொண்ணு பார்த்திங்கன்னா தமிழ் வந்து படிச்சுட்ருக்காங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் கூட கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க சிங்கப்பூரில் தமிழ் வந்து எப்படி டீச் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ சிங்கப்பூரில் பார்த்திங்கன்னா சூப்பராக உங்களுக்கு தமிழ் வந்து டீச் பண்ணுவாங்க. எனக்கு ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் பற்றி தெரியாது. ஆனால் வந்து என் பொண்ணு போகிறது லோக்கல் ஸ்கூல்ஸ். அங்கேயே சூப்பராக வந்து டீச் பண்ணுறாங்க. அவ்வளோ தெளிவாக வந்து டீச் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மல் பேச்சு வழக்கில் தான் நம்ம வந்து தமிழ் பேசுவோம். ஆனால் இங்கே வந்து டீச்சர் கூட பேசும்போது சரி, குழந்தைங்க வந்து டீச்சர் கூட கான்வர்சேஷன் வைக்கும்போது சரி, அது வந்து தூய தமிழ், அதாவது பேச்சு வழக்கு இல்லாமல் தூய தமிழில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. நாம் வந்து வணக்கம் ஆசிரியரே அப்படின்ற வார்த்தை வந்து நான் யூஸ் பண்ணதில்லை என்னோடய ஸ்கூல் டைமில். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வணக்கம் ஆசிரியரே, ஆமாம் ஆசிரியரே, சரிங்க ஆசிரியரே அப்படின்னு ரொம்ப வந்து அந்த தூய தமிழ்லையே வந்து பேச்சு நடையும் வந்து பார்த்திங்கன்னா தூய தமிழ்லே இருக்கணும் அப்படின்னு வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க. ஸோ வந்து அதனால் சூப்பராக வந்து டீச் பண்ணுறாங்க. தமிழில் வந்து எந்த குறையுமே கிடையாது. ஸோ அகைன் வந்து ஷாப்பிங் பார்த்திங்கன்னா நார்மலாக வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இது மட்டும்தான் வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் நம்ம ஆனா காக்கா அதுலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம தமிழ் படிக்கிற ஆரம்பித்தாலே அதுதான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு டா, அடுத்து பா, அடுத்து மா. ஏன்னா வந்து டாலேருந்து பா போடுறது ஈஸி, மா போடுறது ஈஸி. ஸோ அதனால் அந்த மாதிரி எழுத்துக்கள் ஈஸியான எழுத்துக்கள் தான் ஆரம்பிப்பாங்க. இந்த உயிரெழுத்துக்கள்லாம் வரும்போது உங்களுக்கு 2 இயர்ஸ் கழித்து தான் அந்த உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் கான்செப்டே வரும். அதுக்கு முன்னாடி அவங்க ஆரம்பிக்கிறதே பார்த்திங்கன்னா டா, பா, மா இந்த மாதிரி ஈஸியாக எழுதக்கூடிய எழுத்துக்களை தான் ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்களோட டீச்சிங் மெத்தட் வந்து அப்படி இருக்கும். ஸோ நம்ம ஊரில் வந்து நாம் படித்தது அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் தமிழ் வந்து சூப்பராக வந்து டீச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த வீலாக் வந்து இதோட முடிஞ்சிச்சு. இந்த வீலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்